ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம இம்மோரல் கில் எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணும்போது யாரெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்களோ மத்தவங்க அந்த வீக்கா இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்னா இருந்து சண்டை போடுறதுதான் பார்ட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க என்னன்னா எல்லாமே தலைகீழா இருந்துட்டு இருக்கு. நான் இது வரைக்கும் நினைச்ச எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டீங்க. நான் ஒரு ஹீலரா இருந்துட்டு இருக்கேன். எனிமீஸ் கூட அந்த அளவுக்கு என்னால சண்டைலாம் போட முடியாது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்கில்ஸ் கூட உனக்கு இல்லாமே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே என்ன நீ குறை சொல்லவே கூடாது. ஏன்னா மான்ஸ்டர்ஸ் இருந்து உங்களை பாதுகாக்கிற வேலையில நான் கரெக்டா ஈடுபட்டு தான் இருந்தேன். ஆனா நீ ஒவ்வொரு வாட்டியும் பெர்சாக் மோடுக்கு போனக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு எங்களுக்கு மட்டும் தானே தெரியும் சொல்லிட்டு இருக்க. மான்ஸ்டர்ஸ் நம்மள தாக்க வர்ற நேரத்துல நான் பயந்து அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு டாக்ஸிகோ சொன்னோன்னு என்ன மன்னிச்சிருங்க கைஸ், எல்லா தப்புமே என்னாலதான். நாளைக்கு இதை விடவும் கடுமையா நான் உழைச்சே தீருவேன் சொன்னோன்னு தேவையே இல்ல. நாளைக்கு நான் டே ஆஃப் விட போறேன். இந்த டே ஆஃப் உனக்கும் முக்கியமா தேவைப்படுது. 5 நாளா தொடர்ந்து நீ வேலையில ஈடுபட்டு இருக்க. உனக்கு கண்டிப்பா ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு சொன்னோன்னு அப்ப நான் இந்த டே ஆஃப் நம்ம 4 கேர்ள்ஸும் சேர்ந்து ஒரு அவுட்டிங் ட்ரிப் மாதிரி ஒன்னா சேர்ந்து நம்ம ஷாப்பிங் போகுமான்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு இருக்கு. ஷாப்பிங்க்கு எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே கிட்ட மூக்கி தயார் நிலையில வந்து நின்னுட்டு இருப்பா. அவளோட ஜிம் க்ளோத்ஸ் பயன்படுத்தி அந்த இடத்துல வந்து நிக்கிறத பார்த்தோன்னு ஆனாச்சன் நீங்க இன்னைக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்துட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டா இருந்தனாலதான் நீங்க வரதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன் சொல்லிட்டு இருக்கும்போது நீ எதுக்காக உன்னோட இந்த ஜிம் க்ளோத்ஸ போட்டுட்டு இங்க வந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? என்னோட ஹோம் டவுன்ல இந்த ஜிம் கிளாஸ் க்ளோத்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு தான் நாங்க எல்லா இடத்துக்குமே போவோம். நம்ம இப்போ ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஷாப்பிங் போறோம். என்னால என்னோட எக்ஸைட்மெண்ட்டை தடுத்து நிறுத்தவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களோட பார்ட்டியில எனக்கு சேரணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. நேத்தைக்கு வேலைக்கு வராம ஊத்துக்கிட்டனால என்ன இதுல கோத்து விட்டுட்டான் அந்த ஹீக்ரு. மெய்டனா தனியா வராம பாடி கார்டா 2 பேரை கூட்டிட்டு அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பா. பாத்தீங்களா, நான் பொண்ணுங்க கூட தான் நான் வெளியே போறேன். என் மேல நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு அவ பார்த்து கத்திட்டு இருக்கு. உன் ஸ்கூல்ல சேர்ந்தவங்களுக்கு உன் மேல நல்லாவே நம்பிக்கை இருக்குன்னு உன் மேல பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்க. அவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங்காக கிளம்பி போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஏஞ்சல் சொல்லிட்டு ஏதோ பேசுனதா நான் கேள்விப்பட்டேன். டாக்ஸிகோ, நீ ரொம்ப நக்கல் அடிக்காத. நம்மளோட லிட்டில் ஏஞ்சல் மெய்டனோ மாதிரி யாருமே வரமாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவளை கலாய்க்கிறத பார்த்தோன்னே கோமாளி மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு நீலா என்ன கலாய்ச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவ பார்த்து கத்திட்டு இருக்க. நம்ம குரூப்புக்கு பேலன்ஸை கொடுக்க வேண்டியது நீ தான், அதனால நீயே முன்னாடி போன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருங்க சைஸ் வரியா அங்க இருந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீக்ரு, நீ கேட்ட டாக்குமெண்ட் எல்லாமே தயாராயிட்டு. போன மாசம் நம்மளோட ரீஜியன்ல இருக்கிற காட்ஸ் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கரெக்டா பார்த்தேன்னா 17 மென்ஸும் 9 உமன்ஸும் செத்துருக்காங்க. இல்ல முக்காவாசி நம்ம பார்க்கும்போது இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அதிகமா உமன்ஸை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே நான் ஹிட்டமுக்கி கூட சேர்ந்து வேட்டைக்கு போயிருக்கும் போது மான்ஸ்டர் எல்லாமே ஹிட்டமுக்கியை தான் டைரக்டா அட்டாக் பண்ணிச்சு. மான்ஸ்டர்ஸ் எப்பவுமே மேஜிக்கல் எனர்ஜியை பிளான்ஸ்ல இருந்தோ அனிமல்ஸ்ல இருந்தோ அப்சர்வ் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கு. சில நேரத்துல மான்ஸ்டர்ஸ் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணி அவங்களோட ஃபிளஷையும் பாடி ஃப்ளூயிட்ஸையும் அப்சார்ப் பண்றது மூலமா அவங்களோட பவரை அதிகரிச்சுக்கிடும். நீ சொல்றபடி பார்க்கும்போது ஹிட்டமுக்கிக்கு அதிகமான ஹையர் குவாலிட்டியான மானா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப புதுசா வந்த பொண்ணுங்க மேல நீ கவலையில இருக்கிற படி பார்த்தாலே தெரியுது நீ அவங்க மேல அதிகமான கேர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கேர்ள்ஸ், உங்க எல்லா டைமே உங்களோட டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு டாக்ஸிகோ கேட்டோன்னே என்னோட ஃபேமிலியை பத்தி தான் உங்களுக்கே தெரியும்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனது. எப்பவுமே என்னை சுத்தி அதிகமான சர்வைவன்ஸ் என் கூட இருந்துட்டே இருக்கும். அதனால எனக்கு அது வாய்ப்பே இல்லைன்னு ஆனா சொன்னோன்னே நான் சர்ச் ஆஃப் ஃபோனரெக்ஸ்ல நான் இருந்துட்டு இருக்கறனால ஏற்கனவே நீங்க பாத்தீங்கல்ல, நான் வெளியே வரும்போது 2 பேர் பாடி கார்டா வந்து என் மேல நம்பிக்கை இல்லாம வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது டேட்டிங்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு மெய்டா நான் சொன்னோன்னே என்னோட வாழ்க்கையில நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ட்ரைனிங்கே எடுத்து பழகிட்டனால எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாதுன்னு கிட்ட மூக்கி சொல்லிட்டு இருப்பா. நான் எப்பவுமே வீட்டுக்குள்ளே இருந்து கேம்ஸ் விளையாடிட்டே இருக்கிறனால அது எனக்கு நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்ஸிகோ சொன்னோன்னே பிறகு எதுக்காக அந்த டாபிக்க தேவையில்லாம இந்த நேரத்துல மூக்கு நுழைச்சேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே பாஸ், நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க 4 பேர்ல நீங்க யாரு கூட டேட் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு டாக்ஸிகோ கேட்டோன்னே அது எனமை சார் தான். உங்க 4 பேர் மூஞ்சியும் 1 நிமிஷத்துக்கு மேல பார்க்கவே முடியாது, இதுல டேட்டிங் வேறையான்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கேட்கறத பார்த்தோன்னே அந்த கேள்வியை எனக்கு கேட்காம இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவன்
யோசிச்சுட்டு இருக்க. எதுக்காக திடீர்னு என்னோட பேரை இதுல கோத்து விட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? 4 பேருமே தேவையில்லாம என்ன கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் உங்க பேரை சொன்னேன்னு எல்லாரு கூடயும் சேர்ந்து ஃபன்னா வெளியே போறது எவ்வளவு நல்லா இருந்துச்சு. அடுத்த வாட்டி நான் கிக்குரு கூட போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவ போயிட்டு இருக்கும்போது கிக்குரு கீழே நடந்து போயிட்டு இருப்பான். கிக்குருவை பார்த்தானே அவ சந்தோஷத்துல மேல இருக்கிற பிரிட்ஜில இருந்து அவன் மேல விழுந்துட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் ஒன்னா கீழே படுத்து கிடந்துட்டு இருப்பாங்க. அந்த டாக்ஸிக் என்னன்னா அதை போட்டோ எடுத்துட்டு இதை பயன்படுத்தி இனிமேல் உன்னோட வாழ்க்கையில நான் பிளாக்மெயில் பண்ணதுக்கு எனக்கு தேவையான ப்ரூஃப் கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னு கிக்குரு ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ண மாதிரி மான்ஸ்டர்ஸோட பிஹேவியர் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக எனோமே அவளோட டெஸ்கை விட்டுட்டு அவ கிக்குரு கூட கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருப்பா. கிட்டமுக்கி இன்னைக்கு உள்ள வேலையில நீ ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ் கிட்ட நெருங்கவே கூடாது, வீக்கான மான்ஸ்டர் கூட மட்டும்தான் நீ சண்டை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கிட்டமுக்கி ஹிக்குரு எனோமு இவங்க 3 பேர் மட்டும் காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே நான் அதிகமான மான்ஸ்டர் கூட இருந்தனால எனக்கு அதிகமான மான்ஸ்டரோட சென்ட் எல்லாமே ஞாபகம் இருக்கறனால இது எங்க இருந்து வந்து தாக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு கிட்டமுக்கி சொல்லிட்டு இருக்க. இன்னைக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் படி இன்னைக்கு இந்த மான்ஸ்டரோட செக்சுவல் பிஹேவியரை பத்தி பாக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதை நம்ம எப்படி செக் பண்ண போறோம் சொல்லிட்டு கேட்டோன்னே நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை, கிட்டமுக்கி எங்க இருக்காலும் மான்ஸ்டர் டைரக்டா அந்த இடத்தை நோக்கி வந்தே தீரும். இவளை நம்ம தூண்டில்ல ஒரு மீனா பயன்படுத்தி தான் இங்க நடக்க போற எல்லாத்தையுமே நம்ம பண்ண போறோம் சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. ஒவ்வொரு வாட்டியும் மான்ஸ்டர் கூட சேர்ந்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட தான் அது கிட்ட போயிட்டு இருக்கா. ஆனா அந்த மான்ஸ்டர் அவளை டம்மி பீஸ் ஆக்கி அவளை மொத்தமா பொழந்து கெட்டு கேப்சர் பண்ணிட்டு இருக்கு. அதை தான் இன்னைக்கு நான் உனக்கு காட்ட போறேன்னு ஹிக்குரு சொன்னோன்னு என்னோட பாட்டியில யாருக்காச்சும் ஏதாச்சும் ஃபயர் பவர் தேவைப்படுன்னு சொல்லிட்டு சமயம் வந்துச்சுன்னா டாக்ஸிகோ அதுக்கு கரெக்டான ஆளா இருந்துட்டு இருக்கா. இதே ஒரு ரேஞ்ச் அட்டாக்ல நாங்க பயன்படுத்தி எங்களுக்கு ஏதாச்சும் காயம் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா ஹீலரா மெய்டனா இருந்துட்டு இருக்கா. ஒருவேளை எனிமீஸ் எல்லாத்தையுமே எங்களை தாக்க வர்ற நேரத்துல ஹனபாட்டா அவளோட காம்பைட் ஸ்கில்ஸை பயன்படுத்தி அது எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிட்டு இருக்கா. மான்ஸ்டர் இங்க இருந்து தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிற விதத்துல தான் ஹிட்டமுக்கி இருந்துட்டு இருக்கா. ஒரு வகையில சொல்லணும்னா நான் ஹண்டரா இருந்துட்டு இருக்கேன், என்னோட ஹண்டிங் டாக்கா தான் ஹிட்டமுக்கி இருந்துட்டு இருக்கா. அதை நினைச்சு அவ எந்த ஒரு கவலையும் படவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹிக்குரு நம்மளை நோக்கி ஏதோ ஒரு மான்ஸ்டர் இந்த வழியா வரப்போகுது, அதோட சென்ட் எனக்கு வரவே மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவ ஒரு டிராப்புக்குள்ள கீழே விழுந்துட்டு இருப்பா. ஹிட்டமுக்கி உடனே அந்த இடத்தை விட்டு ஓடிருன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருப்பான். ஒரு ஸ்னேக் வந்து அவளை கேப்சர் பண்ணதுக்காக அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். ட்வின் ரெட் ஸ்னேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குழி தோண்டி அதோட பிரேயை கேப்சர் பண்ணும். அது நம்மளை கடிச்சனா எந்த விதமான விஷமும் கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் ஆபத்தான விஷயம் தான். இன்னொரு ஸ்னேக் கீழ இருந்து வந்து அவளை கேப்சர் பண்ணதுக்காக வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நேரத்திலையும் நீ அமைதியா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. உடனே போய் அவளை காப்பாத்துன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம இங்க வந்திருக்கிறதே மான்ஸ்டரோட பிஹேவியரை பார்க்கறதுக்காக தான், அதனாலதான் நான் அமைதியா இருந்துட்டு இருக்கேன். நம்மளோட அப்சர்வேஷன் மிஷன் இதோட முடிஞ்சு போச்சு, உடனே போய் நீ அவளை காப்பாத்துன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே பின்னாடி இருந்து ஒரு ஸ்னேக் வந்து எனோமையை கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். நான் மட்டும் இப்போ ஹிக்குருவை கூப்பிட்டேனா ஹிட்டமுக்கி அவன் காப்பாத்தவே மாட்டான், டைரக்டா என் கிட்ட நோக்கி வந்துருவான். நான் உடனே என்னோட டிஃபென்சிவ் மேஜிக்கை பயன்படுத்தி ஏதாவது ஒன்னு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு டிஃபென்சர் சொல்ற மேஜிக்கை பயன்படுத்தி அவ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் பின்னாடி இருந்து யாரோ மேஜிக்கை யூஸ் பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். என்ன நீ குறுகுறுன்னு பாக்குறத விட்டுட்டு உடனே என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவ சொன்னோன்னே அங்க இருக்கிற ஸ்னேக்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா அழிச்சிட்டு அவன் எனமாவே காப்பாத்திட்டு இருக்கும்போது ஹிட்டமுக்கிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை நான் மொத்தமாவே மறந்துட்டேன். எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு கத்தவே இல்ல, நான் அப்படி கத்திருந்தேனா நீ எனமோய்க்கு ஹெல்ப் பண்ணாம டைரக்டா என் கிட்ட வந்திருப்ப, நீ இந்த அளவுக்கு கைண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல. இருந்தாலும் ஹிட்டமுக்கி உன்னை காப்பாத்துறதுல ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. நான் இப்போ உன்னை காப்பாத்தணும்னா உன் மேல கை வச்சு அந்த ஸ்னேக்ஸ் எல்லாத்தையும் நான் வெளியே எடுக்கணும். அப்போ கண்ட இடத்துல எல்லாம் நான் தொட வேண்டிய இருக்கும். இதை நீ செக்ஸுவல் ஹராஸ்மெண்டா நீ யாட்டையும் போட்டு விடக்கூடாதுன்னு சொன்னோன்னே அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவளை அவன் காப்பாத்திட்டு இருப்பான். எச்சினி என்னோட வேலையை நான் வர்ற வரைக்கும் நல்லபடியா பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. மதர் உங்களோட வேலை முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே என்னது மதரான்னு சொல்லிட்டு ஹிட்டமுக்கி பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹிட்டமுக்கி சேன் உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இவ தான் என்னோட பொண்ணு எச்சினின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனமி சான் உங்களுக்கு எத்தனை வயசு ஆயிட்டு இருக்கு? 31. ஆனா இங்க நடக்கிற எதையும் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.